கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இச்சையாய் பார்க்கிற எல்லாமே அது பாவ லிஸ்டில் வந்துடும். விபச்சாரம் என்பது ஒரு பாவம். அப்போ கண்களிலே பார்க்கக்கூடிய எல்லா காரியத்தையும் ரெண்டு விதமான பார்வை இருக்கிறது. இச்சையாய் பார்க்கிற பார்வை இருக்கிறது, சாதாரணமாய் பார்க்கிற பார்வை இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அது உங்களை பாதிக்காது. மறுபடி நின்று அதை திரும்பி அதை அப்படி பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அது நம்ம ஏதோ ஒன்று நம்மளை இழுக்கிறது என்று அர்த்தம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தினந்தோறும் தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தார்கள் ஆதாம் ஏவாள். தினந்தோறும் அந்த பழத்தை பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த பழத்தை பார்த்து அவர் நின்று விட்டாள். இது அழகா இருக்குது, இது அருமையா இருக்குது, இந்த பழத்தை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு என்று அவள் யோசிச்சு அதை இச்சித்ததுனால தான் சாத்தான் காரியங்களை செய்கிறான். எப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், மனைவி, கணவன், பிள்ளைகள், ஆசீர்வாதம், நன்மை, வாகனம், தேசம் எல்லாவற்றையும் நாம் அன்பு கூர்ந்து நேசித்து அதன்படி வாழ்கிறோமோ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்பொழுது நம்மளுடைய எண்ணம் இன்னொருவருடைய பொருட்கள் மேலே ஆசை போகிறதோ, இன்னொருவருடைய வேலைக்காரங்க மேலே, வேலைக்காரி மேலே, இல்லையா? பைபிள் சொல்லுகிறது, யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் நீங்கள் இப்படி சொல்லுகிறது, பிறனுக்குள்ள யாதொன்று இச்சியாதிருப்பாயாக. அப்போ அங்கே தப்பு பண்ண தூண்டுகிறது கண்களின் பார்வை தான். அந்த பார்வை தான் மனிதனை தேவனிடத்திலிருந்து தூர கொண்டு வந்து விட்டது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை பரிசுத்தமாய் காத்து கொள்வோம். கண்களிலே கை வச்சு நம்ம ஜெபிப்போம். குருடா இருந்தால் கூட உங்களுக்கு பாவம் இருக்காதுன்றாரு. அதனால கண்ணு தெரிகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நல்லதை பார்த்து நல்லதை நம்ம செய்வோம். நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் பார்க்கிற பார்வையில் ஒரு பரிசுத்தம் இருக்கட்டும், உண்மை இருக்கட்டும், நீதி இருக்கட்டும். எங்கள் பார்வையை பரிசுத்தமாக மாற்றுங்க. உங்களை போல பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஆசைப்படுறோம். எங்கள் அறிவு, எங்கள் சிந்தனை, எங்கள் கண்களும் குறைவு உள்ளது. ஆண்டவரே, சாத்தான் எங்கள் கண்ணை திறக்காதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் திறந்த அந்த கண்ணோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை மிகுந்த தாழ்மையோடு எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.